தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சென்னை மாவட்டத்தில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலில் 2.51 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது பற்றி விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான திரு குமரகுருபரன் இன்று வெளியிட்டார். இந்த 16 தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் குறித்த பல்வேறு புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதை ஒரு 3 பிரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு முன்னால் இந்த 16 தொகுதிகளிலையும் எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னா 40,04,694 வாக்காளர்கள் இருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு பிறகு சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் இந்த எண்ணிக்கை என்பது 25,79,676 சரிந்தது. 14,25,018 வாக்காளர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மீண்டும் வாக்காளர்கள் பெயர் சேர்ப்பதற்கு, நீக்குவதற்கு, முகவரி மாற்றுவதற்கு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மீண்டும் தேர்தல் ஆணையம் வாய்ப்பு வழங்கியது. இந்த பணிகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இன்று மீண்டும் ஒரு இறுதி வாக்காளர் பட்டியலை குமரகுருபரன் வெளியிட்டார். அதன்படியில் இன்று வெளியான அந்த பட்டியலில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 28,30,936 வாக்காளர்கள் தற்போதைய நிலவரப்படி இருக்கிறார்கள் என்பது இந்த புள்ளி விவரம் மூலம் தெரிய வந்திருக்கிறது. கடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர்களை விட இன்று வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் 2,51,260 பேர் கூடுதலாக புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதும் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அதன்படி பெரம்பூர் தொகுதியில் 2,22,792 பேரும், முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியில் 2,07,251 வாக்காளர்களும், சைதாப்பேட்டையில் 2,697 வாக்காளர்களும் இருக்கிறார்கள். வேளச்சேரியில் பார்த்தோம்னா 2,11,691 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதும் இந்த புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொளத்தூர் தொகுதியில் சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அந்த பட்டியலில் கொளத்தூர் தொகுதியில் இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1,86,841 பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வெளியான பட்டியலில் அந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. 2,07,251 பேராக முதலமைச்சருடைய தொகுதியில் அந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. இதே மாதிரி துணை முதலமைச்சருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியிடப்பட்ட அந்த பட்டியலில் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,50,846 இருந்த நிலையில் இன்று வெளியிடப்பட்ட பட்டியலில் அந்த எண்ணிக்கை என்பது கூடியிருக்கிறது. 1,63,866 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலையும் ஆண் வாக்காளர்கள் 13,65,763 பேரும், பெண் வாக்காளர்கள் 14,64,344 பேரும் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தவருடைய வாக்குகள் என்பது 829 பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 28,30,936 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எண்ணிக்கை என்பது இறுதியான ஒரு புள்ளி விவரம் கிடையாது என்ற ஒரு தகவலை திரு குமரகுருபரன் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மத்தியில் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா வாக்குப்பதிவிற்கு 10 நாள் முன்பு வரை வாக்காளர் பட்டியலில் எனது பேர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க மீண்டும் பெயரை சேர்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போன்று முறைகேடாக 2 முறையோ 3 முறையோ மல்டிபிள் என்ட்ரிஸ் ஏதாவது இருந்தது, அது போன்ற ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் நம்ம பண்ணோம்னா அந்த வாக்காளர்களை நாங்கள் நீக்குவோம் அப்படின்ற ஒரு தகவலையும் திரு குமரகுருபரன் தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஏப்ரல் மாதத்தில் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு நோட்டிபிகேஷன் என்பது மார்ச் முதல் வாரத்தில் வெளியாக இருக்கிறது. எனவே தேர்தலுக்கு முன்னதாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 16 தொகுதிகளில் மேலும் கூடுதலாக வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.